இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன துளசி, தேங்க்ஸ் சொல்ல தானே சிவா தம்பி வந்துச்சு. இப்படி பட்டுன்னு பேசி கதவை சாத்திட்டியே, இது தப்பு இல்லையா? முடிஞ்சு போனதை ஆரம்பிக்க கூடாது. பேசாம படுங்க. இல்ல துளசி, படுங்க சித்தி. துளசி சித்தி, இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னா கூடிய சீக்கிரம் நாம இங்கிருந்து போயிடணும். குட் நைட். ஏ இத பாருமா, பருப்பு நல்லா வேகணும். வெந்ததை கடைஞ்சதுக்கு அப்புறம் தான் தாளிப்பு போடணும், சரியா? இத பாரு, உப்பு புளி காரம் எல்லாம் அதிகமா போட்டுறாத. இப்படி சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்களே சமையல் பண்ணிட்டா நல்லது. நானும் தப்பிச்சுப்பேன். ஒரு நாள் 2 நாள் இல்ல, எனக்கு அப்புறமா நீ தான் பாத்துக்கணும். கத்துக்கிட்டா நல்லது தானே? அப்படி இல்ல ஆண்டி, நான் என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சமையல் நீ தான் பண்ணணும். அத்தை எப்படி சமைக்கணும்னு சொல்றேன், அது அப்படியே செய். ஆண்டி முதல்ல அவளை போ சொல்லுங்க. எதுக்கு என்னையே பாத்துட்டு இருக்கா? பயப்படாதீங்க, உங்க சமையல ஒண்ணும் நான் காப்பி பண்ணிட மாட்டேன். என்ன கிண்டலா? நீங்க பாட்டுக்கு உங்க சமையல கவனிங்க, நான் பாட்டுக்கு இங்க நிக்கிறேன். இல்ல, என்னால சமையல்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நீ போ. ஓகே, நான் போயிட்டே. இப்ப நீங்க நல்லா சமைப்பீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஜனனி, நான் சொல்றத கவனி. அங்க என்ன அவளை பாக்குற? சரி, நீ பார்த்து எல்லாத்தையும் சமைச்சிரு, சரியா? ஓ, சமையல் கிளாஸ் நடக்குது போல இருக்கு. இன்னைக்கு என்ன உணவு? ஜனனி, டேஸ்ட் ரொம்ப முக்கியம். நீ வேற சும்மா இருடி. ஜனனி, நீ அசத்திடணும், இல்ல இந்த துளசி உன் இடத்த புடிச்சிடுவா. நான் ஒன்னும் போட்டி போடல, நீதான் போட்டி போடுற மாதிரி இருக்கு. போட்டி இல்லாம தான் இருந்த. எங்க இருந்து வந்தீங்களோ? ஏன் மாமாவை என்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டீங்க? மலேசியாக்கு நீங்க அனுப்பியிருக்க கூடாது. தப்புதாமா, தப்புதான். இப்படி எல்லாம் ஆகும் நான் நினைச்சு கூட பாக்கலையே. ஆண்டி எல்லாரையும் போக சொல்லுங்க ப்ளீஸ். அம்மா, என்னால சமையல் கெட்டு போக வேண்டாம், நான் போறேன். சரி அத்த, நானும் போறேன். பாய் ஜனனி, கங்க்ராட்ஸ். ஆல் தி பெஸ்ட். விசாலாச்சி, டாக்டர் சொன்ன பிறகுதான் தெரியுது எவ்வளவு பெரிய கண்டத்துல இருந்து துளசி உன்னை காப்பாத்திருக்காங்க. அப்பா வராங்க. துளசி, 2 பேரும் இப்ப டாக்டர் தான் பாத்துட்டு வரோம். டாக்டரே கைவிட்ட பின்னால நீ தான் போன உசுர கொண்டு வந்தன்னு சொன்னார். அது மட்டும் இல்லாம துளசி, உன்னை பத்தி அவரு ரொம்ப பெருமையா பேசினாரு. ஆமாங்க, நீங்க இல்லைன்னா அம்மா நிலைமை என்ன ஆகியிருக்கோன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. குலதெய்வம் மாதிரி கூடயே இருந்து காப்பாத்திட்டமா. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலமா. ஐயா, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நானும் இந்த வீட்டு பொண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால நான் நிரந்தரமா இங்க இருக்க போறதில்ல. இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா நான் என்னைக்கு போறேனோ அது வரைக்கும் நானும் இந்த வீட்டு பொண்ணுதான். இந்த வீட்டு மகாலட்சுமி விசாலாட்சி அம்மாக்கு ஒண்ணுன்னா என் உயிரை கொடுத்து கூட நான் காப்பாத்துவேன். இதுல நீங்க நன்றி சொல்றதுக்கு எதுவுமே இல்லையே. அப்படி நன்றி சொல்லிதான் ஆகணும்னா என்ன நீங்க அந்நியமா நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாங்க, துளசி சொல்றது உண்மைதானே. நாம எதுக்குங்க அவளை அந்நியமா நினைக்கணும்? அண்ணே, அந்நியமா நினைக்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அப்போ நாங்க எப்படி நினைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நாங்களும் அப்படி நடந்துப்போம்.
இல்லனா தப்பாயிடும் இல்லையா? நீ ஒன்னும் நினைக்க வேணாம் பத்மா, உன் வேலையை பாரு, அது போதும். அத்த என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆ அம்மா எதுவும் எதிர்பார்க்கல, நீங்க சொன்னா போதும். என்னன்னு நீங்க சொல்லுங்க மாமா. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு அத சொன்னீங்கன்னா அவங்கள எப்படி சொல்லி கூப்பிடணும்னு நாங்க தெரிஞ்சுப்போம். அதான் கோவில்ல வச்சு சேதுக்கிட்ட மச்சான் தெளிவா சொல்லிட்டாரு. அதாவது இவங்க கழுத்துல மச்சா கட்டின தாலி இருக்கிற வரைக்கும் எனக்கு பொண்டாட்டின்னு. இதை விட தெளிவா என்ன சொல்ல முடியும்? மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. அமராவதி எப்படி இருக்கா? உங்க அம்மா எப்படி இருக்காங்க? அப்புறம் நிலா எப்படி இருக்கா? என்ன விவரம் ஏதாவது கேட்டீங்களா? மாமா, அமராவதி எனக்கு போன் பண்ணவே இல்லை மாமா. போனா போனதுதான், என்ன அப்படியே மறந்துடுறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீங்க போன் பண்ணி கேட்டீங்களா? அது கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்ல பண்ண முடியல மாமா. அப்பா என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா மாமா? உங்க குடும்ப விஷயத்தை நீங்க பாருங்க, இந்த குடும்ப விஷயத்துல மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அப்போ ராஜசேகர் இந்த குடும்பத்து ஆள் இல்லையா? இந்த குடும்பமா இருந்தா அண்ணனும் அப்பாவும் ஊர்ல இல்லாதப்போ யார் கூடயாவது சேர்ந்து குடிக்க போவாரா? காவேரி, அவருக்கு குடிதானே முக்கியம், குடும்பம் முக்கியம் இல்லையே. ஏங்க, உங்களுக்காக ஜனனி சமைச்சு வச்சு காத்துக்கிட்டு இருக்கா. இப்ப போய் எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வாங்க. சிவா, கை கழுவிட்டு வா, சாப்பிடலாம். சிவா, ஆறி போச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. சரிம்மா ஜெனி, நீ போய் சாப்பாடுல எடுத்து வை. வா போலாம். பாப்பா வாங்கப்பா. சூடு ஆறுனா என்ன, வாந்தி எடுக்க போறது கன்ஃபார்ம். அந்த ஜனனிய கேவலப்படுத்த போறதும் கன்ஃபார்ம்.